அருட்பணி அறைகூவல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாத வாய்க்காலாக தீர்த்தருள்வாராக. பவுலனுடைய மிஷனரி ஊழியத்தில் உள்ள 5 ஸ்டெப் ப்ராசஸ் நாம் பார்த்து வருகிறோம். சுவிசேஷத்தை பிரசங்கித்தல், சீஷராக்குதல், சீஷர்களுடைய மனதை திடப்படுத்துதல், உபத்திரவத்தை குறித்த விழிப்புணர்வை கொடுத்தல், சபையிலே தலைவர்களை ஏற்படுத்தி அவர்களை செயல்நிலையிலே கொண்டு வருதல். இந்த 5 காரியத்தில் ஆண்டவருடைய கிருபையினால் முதல் காரியத்தை மிக தெளிவாக பார்த்து விட்டோம். சீஷத்துவம் என்ற தலைப்பிலே நாம் பல எபிசோட்ஸ் ஏற்கனவே பார்த்து ஆகிவிட்டது. ஆனாலும் இன்னும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சில இன்னும் முக்கியமான காரியங்களை. போன எபிசோடில் நான் உங்களோடு கூட தி சிலபஸ் ஆர் தி கண்டென்ட் ஃபார் டிசைபிள்ஷிப் என்ற தலைப்பிலே நான் உங்களோடு கூட பேச ஆரம்பித்தேன். அதை நாம் முடிக்கவில்லை. இன்று தொடர்ந்து நாம் அதை பார்க்க போகின்றோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மறுபடியுமாக நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களுடைய செவிகளை தேவனுடைய இருதயத்தின் பக்கத்திலே வைத்தால் ஒருவரும் கெட்டுப் போகக்கூடாது, யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற வார்த்தை தான் ரீங்காரம் விடுவதை நீங்கள் கேட்பீர்கள். Not everybody is called to be a missionary, but every believer is called to be involved in missions. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும். அப்பொழுது முடிவு. நான் ஒரு சாதாரண விசுவாசிதான், நான் எப்படி தேவனுடைய திட்டத்தில் ஈடுபடுவது? அந்நிய பாஷையின் அபிஷேகம் எதற்காக? அனைத்து பாஷையினரையும் சந்திப்பதற்காக. வட இந்திய ஊழியத்திற்காக நான் ஜெபிக்கிறேன், கொடுக்கிறேன். வேற என்ன செய்ய வேண்டும்? பிரதான கட்டளை என்பது முடிந்தால் செய்யுங்கள் என்று தேவன் சொல்லவில்லை. கண்டிப்பாக செய்ய கொடுத்த கட்டளை அருட்பணி அறைகூவல், பார்ட்னரிங் வித் காட் இன் மிஷன்ஸ். சீஷத்துவத்திற்கான கண்டென்ட், சிலபஸ், அதை நாம் போன எபிசோட்ல ஆரம்பித்தோம். அதில் மத்தேயு 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம் இயேசுனுடைய மலை பிரசங்கம் ஒரு பெஸ்ட் கண்டென்ட்டு இந்த டிசைபிள்ஷிப்புக்கு என்று நாம் பார்த்தோம். 5ஆம் அதிகாரத்தில் இயேசு ஒரு 8 முக்கியமான காரியங்களை பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். அதற்கு பிறகு உப்பாக இருங்கள், வெளிச்சமாக இருங்கள் என்று how to be an agent of influence அந்த காரியத்தை அவர் வலியுறுத்துகிறார். இதிலேயே உபத்திரவத்தை குறித்தும் அவர் சொல்லியிருக்கிறார். அப்புறம் வேதபாரகர், பரிசேயர் ஆகியோருடைய நீதியை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமாக இருக்கணுங்கிறாரு. எப்படி நம்முடைய நீதி அவர்களுடைய நீதியை காட்டிலும் அதிகமாக இருக்க முடியும்? அவரே விளக்கத்தை சொல்லுகிறார். அவர்கள் வெளிப்பிரகாரமாக கரெக்டாக இருக்கிறாங்க, ஆனால் உள்ள சரியாக இல்லை, நீங்கள் உள்ள சரியாக இருங்க என்று சொல்லி அவர் பல உதாரணங்களை கொடுத்து அவர் சொல்லி கடைசியில் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தின் இறுதியில் அவர் உங்கள் பரமபிதா சர்க்குணராய் இருக்கிறது போல, ஈவன் as your father in heaven is perfect, be ye perfect என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ பூரணராகிற காரியம், சீஷத்துவ காரியத்தை அங்கே வலியுறுத்துகிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் எப்படி நாம் கொடுக்கக்கூடாது, எப்படி நாம் ஜெபிக்கக்கூடாது, எப்படி நாம் உபவாசிக்கக்கூடாது, ஆர் how to give, how to pray, how to fast, அந்த மோட்டிவ்ஸ், உள்ளான மனதிலே இருக்கிற காரியங்கள். சில காரியத்தை நாம் செய்கிறோம், ஆனால் ஏன் செய்கிறோம் என்ற காரியத்தை வலியுறுத்துகிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலையும் நீங்கள் வரும்பொழுது அவரோடு கூட உள்ள உறவு சரியாக இருக்கிறதா? என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துகிறீர்கள், என் நாமத்தினாலே இதை செய்கிறீர்கள், அதை செய்கிறீர்கள், அதெல்லாம் செய்கிறதெல்லாம் ரைட்டு, ஆனால் என்னோடு கூட உறவு இருக்கிறதா? நான் உங்களை அறியேன் என்று சொல்லுகிறதான பகுதியும், பிறகு இறுதியாக இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் நிலைத்திருப்பான், அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி முடிக்கிறார். தட் இஸ் an excellent content for discipleship. அதில் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. விரிவாக மத்தேயு 5, 6, 7 நாம் படிக்க முடியும். A lot there is to do with character, சுபாவத்திற்கு அடுத்த காரியங்கள். பிறகு நாம் போன எபிசோடில் பேதுருவனுடைய சிலபஸ், 2 பேதுரு 1ஆம் அதிகாரம், 2 பீட்டர் சாப்டர் 1, விசுவாசத்தோடு கூட எவைகளை கூட்ட வேண்டும், இவைகளை கூட்டினால் நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள். யூ வில் நாட் பி
fruitless. You will be fruitful என்று சொல்லி மிக அழகாக பல காரியத்தை கோர்வையாக சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறாரா? Do we have syllabus from Paul என்ற கேள்வியை நீங்கள் கேட்டால், நான் விசுவாசிக்கிறேன் எபிரேயருக்கு எழுதின அந்த நிருபம் பவுல் தான் எழுதினார் என்று. although there is a debate on that. அதில் அஸ்திபார உபதேசங்கள் என்று ஒரு 6 காரியங்களை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். so we can take that as from Paul. அதோடு கூட அவர் கலாத்தியர் கலேஷியன்ஸ் சாப்டர் 5 ஆவியின் கனிகள் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். கலேஷியன்ஸ் சாப்டர் 5 9 காரியங்களை சொல்லுகிறார். ஆவியின் கனி: அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். அப்ப அந்த கேரக்டர் ஆஸ்பெக்ட், இந்த 9 காரியங்களும் again it has to do with character. so we can take this as Paul's syllabus. கலாத்தியர் 5 22 23 பவுலினுடைய சிலபஸ். அதோடு கூட நீங்கள் you can take Hebrews 6 1 and 2, எபிரேயர் 6 1 2 எடுத்துக்கொள்ளலாம். இயேசுனுடைய சிலபஸ் என்று சொல்லி நீங்கள் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் இயேசு டிசைபிள்ஷிப்பை குறித்து என்ன சொன்னார் என்பதை நான் அடுத்த எபிசோடில் உங்களோடு கூட பேசுகிறேன். ஒரு 3 காரியங்களை சொல்லுகிறார். இப்படிப்பட்டவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான், இப்படிப்பட்டவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான், இப்படிப்பட்டவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்று சொல்லி இயேசு ஒரு 3 காரியத்தை சொல்லுகிறார். நீங்கள் அதை லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் 25 34 வாசிக்க முடியும். லூக் சாப்டர் 14 verse 25 to 34. Who cannot be his disciple? ஒரு 3 காரியங்களை சொல்லுகிறார். அதை நாம் அடுத்த எபிசோடில் நாம் பார்க்கலாம். அதோடு கூட இயேசு hindrances for discipleship, சீஷத்துவத்திற்கு உண்டாகிற தடைகள் என்று சொல்லி ஒரு 3 காரியங்களை அவர் சொல்லுகிறதை நீங்கள் லூக்கா 9ஆம் அதிகாரத்திலே 57ஆம் வசனத்திலிருந்து 62ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கலாம். லூக் சாப்டர் 9 verse 57 to 62, hindrances for discipleship, ஒரு 3 காரியங்கள். லூக்கா 14ஆம் அதிகாரம் 25 34, the cost of being a disciple. ஸோ இந்த 6 காரியத்தை நாம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஸோ மத்தேயு 5 6 7 மாத்திரமல்ல, இயேசு டிசைபிள்ஷிப்பை குறித்து சொன்ன இன்னும் சில காரியங்களும் நமக்கு இருக்கிறது. ஆனால் இப்பொழுது நாம் பவுலினுடைய சிலபஸை இன்னும் கொஞ்சம் நாம் பார்க்க போகிறோம். இங்கே அவர் ஆவியின் கனி என்று சொல்லுகிற காரியங்கள், அஸ்திபார உபதேசங்கள் என்று சொல்லுகிற அந்த எபிரேயர் 6 1 2 வசனங்கள். அதோடு கூட பவுல் அவருடைய லைஃப்பையே ஒரு சிலபஸாக ப்ரெசென்ட் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு காரியம். இட் இஸ் நாட் தி கண்டென்ட் பர் சே. நீங்கள் இதுதான் சிலபஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புக் 1 புக் 2 புக் 3 புக் 4 என்று சொல்லி 10 புக்கு போட்டுட்டு நீங்கள் இதை படிச்சிங்கன்னா டிசைப்பிள் ஆயிடுவீங்க என்று நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாயிருந்தால் எனக்கு சீஷராக இருப்பீர்கள் என்று இயேசு சொன்னார். ஸோ இட் ரிக்வயர்ஸ் ரிலேஷன்ஷிப். இட் இஸ் நாட் ஜஸ்ட் த கண்டென்ட். நான் உங்களுக்கு கண்டென்ட் என்ற காரியத்தை நான் வலியுறுத்தவில்லை. ஆனால் கண்டென்ட் என்னங்கிறது தெரியாமல் இருக்கிறது நல்லது இல்லை. ஆகவே இப்போ நான் உங்களுக்கு போன எபிசோட்லேயும் இந்த எபிசோட்லேயும் we are kind of looking at the possible syllabus. ஆனால் ரியலாக பவுலனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால், இன்ஃபேக்ட் இயேசுனுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டால், ஜீசஸ் லைஃப் வாஸ் த சிலபஸ். இங்கே பவுலனுடைய லைஃப் தான் சிலபஸ். நான் ஒரு சில வசனங்களை காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 Corinthians chapter 11 and verse 1. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல, look at what Paul has to say,
நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள். That is great confidence on the part of Paul. என்னை பின்பற்றுங்கள், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதை போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். Even as I follow Christ, follow me. The confidence in discipling. Look at my life. You can learn so many things. என்று அவருடைய லைஃபையே ஒரு ஓப்பன் புக்காக பவுல் வைக்கிறார். இன்ஃபேக்ட் நீங்கள் பவுலனுடைய நிருபங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், இஃப் யூ ரீட் தி எபிசல்ஸ் ஆஃப் பால், 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்களாகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். Very interesting that Paul repeatedly mentions this. திரும்பி திரும்பி பவுல் அதை மென்ஷன் பண்ணுகிறார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகோதரரே, என்னை போல் ஆகுங்கள் என்று உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் உங்களைப் போலும் ஆனேனே, எனக்கு நீங்கள் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை. சகோதரரை, என்னை போல் ஆகுங்கள் என்று உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். பார்த்தீங்களா எத்தனை முறை சொல்கிறார்ல? பிலிப்பியர் 3:17, பிலிப்பியன்ஸ் சாப்டர் 3 and verse 17. சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். அப்புறம் பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லும் பொழுது, when Paul mentions to Timothy, அவர் என்ன சொல்றாரு? உன்னுடைய இளமையை குறித்து ஒருவனும் என்ன பண்ணக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. let no man despise your youth. நீ என்ன பண்ணணும்? நீ உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு, ஐ எம் ரீடிங் 1 Timothy chapter 4 and verse 12. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ என்ன பண்ணணும்? வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும். 6 காரியம். விசுவாசிகளுக்கு மாதிரி யாரு? Be an example to the believers. Paul was an example to the believers, and now Paul is exhorting Timothy, his disciple. Hey Timothy, if you are a leader, better be an example. People read you much more than the Bible. அவர்கள் வாழ்க்கையை வாசிப்பது அதிகம், வார்த்தையை வாசிப்பதை விட. உங்கள் வாழ்க்கைக்கு சத்தம் அதிகம் உண்டு உங்கள் வார்த்தையை விட. Your life speaks louder than your words. எத்தனை காரியத்தில் மாதிரியாக இருக்கணும் விசுவாசிகளுக்கு? வார்த்தையில், your words. நீங்க பேசுற வார்த்தையில் வெயிட்டேஜ் இருக்கணும். நீங்க பேசுற வார்த்தையில் பொய் இருக்கக்கூடாது. நீங்கள் எஸ்ன்னு சொன்னா அது எஸ். see credibility. ஒரு நபரும் அவனுடைய வார்த்தையும் ஒன்று, இயேசுவும் அவருடைய வார்த்தையும் ஒன்று, தெரியுமா? அவர் மாறுவதில்லை. Jesus is the same unchanging person, same yesterday, today and forever. அதே போல அவருடைய வார்த்தையும், வானமும் பூமியும் ஒளிந்தாலும் அவருடைய வார்த்தை மாறாது. Jesus and his words same. அவரும் அவருடைய வார்த்தையும் ஒன்று. அதே போல ஒரு மனுஷனும் அவருடைய வார்த்தையும் ஒன்று. மனுஷன் சொல்ற காரியம் எதுவுமே நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவனை நம்ப முடியாதுன்னு சொல்லிடுவீங்க. ஏன் தெரியுமா? அவன் சொல்ற வார்த்தையை நம்ப முடியல, அவன் சரியில்லைன்றீங்க, அவன் வார்த்தை சரியில்லை. ஸோ என்ன சொல்றாரு இங்க பவுல் தீமோத்தேயு கிட்ட? உன் வார்த்தையில் நீ மாதிரியாரு, நடக்கையில் your conduct, your behavior, your movements. அப்புறம் அன்பில் you should be a loving person. அன்புக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும். அப்புறம் ஆவியில் your spirit, ஒரு bitter spirit, ஒரு பழி வாங்குகிற எண்ணம், இல்லை காழ்ப்புணர்ச்சி, அப்படிப்பட்டதான ஒரு ஸ்பிரிட் இருக்கக்கூடாது உனக்கு.
ஆவியில, அப்புறம் விசுவாசத்துல ஃபேத். உன்னை பார்த்து அவங்க இன்ஸ்பயர் ஆகணும். அப்புறம் கற்பில யுவர் மாரல் லைஃப். இந்த 6 காரியத்துல நீ விசுவாசிகளுக்கு மாதிரியாரு. Be an example to believers. Paul was an example to believers, and now Paul is exhorting Timothy to also be a model, an example. Let people read your life. Powerful, eh? ஸோ சிலபஸ் என்று நாம் சொல்லுகிறது ரைட்டுங்க. பட் ஆனால் அவர் லைஃப் இஸ் த சிலபஸ் ஃபார் மெனி பீப்புள். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, சண்டே ஸ்கூலில் இருக்கிற அண்ணன், சண்டே ஸ்கூலில் இருக்கிற அக்கா, சண்டே ஸ்கூலில் இருக்கிற அங்கிள், இல்லை சர்ச்சில் இருக்கிற அங்கிள், இல்லை ஆண்டி, அவங்க தான் நமக்கு சிலபஸ்ஸு. we learn from them. Correct? Spiritual parents in the house of God. தேவனுடைய வீட்டில் ஆவிக்குரிய பெற்றோர். ஸோ கண்டென்ட் என்று மாத்திரம் நீங்கள் நினைக்காதீங்க. சிலபஸ் கேன் ஆல்சோ பி எ பர்சன். யூ glean, you learn, you draw from the person. இயேசுவிடம் இருந்து அப்படித்தான் மக்கள், அந்த 12 டிசைபிள்ஸ் கூடயே இருந்தாங்க, கற்றுக்கொண்டாங்க. அதே போல் இங்கே பாருங்க, பவுல் சொல்லுகிறார். அப்புறம் 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். I'll read first Thessalonians chapter 1 and verse 6. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே, பவுல் எழுதுகிறார், தெசலோனிக்கேயர் இந்த நிருபத்தை பெறும்பொழுது அவர்களுக்கு அவர் எழுதுகிற காரியம் என்ன? நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு, இன் டைம்ஸ் ஆஃப் ட்ரபிள் ஆல்சோ, உபத்திரவத்தின் நடுவில், ஏன்னா பவுல் சபை ஆரம்பிக்க போகும்பொழுது தெசலோனிக்காவில் அங்கே உபத்திரவம் வந்தது. ஆனால் அந்த நியூ பிலீவர்ஸ் உபத்திரவத்தில் உறுதியாக இருந்தாங்க. ஸோ ஹீஸ் கமெண்டிங் தெம், இஸ் அப்ரிஷியேட்டிங் தெம். நீங்கள் உபத்திரவத்தில், மிகுந்த உபத்திரவத்தில் பரிசுத்தாவின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி, see again he says, எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி, இவ்விதமாய் மகதோனியாவிலும் ஆகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். I was an example for you and now you are an example for other believers. எப்படி எனில் உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மகதோனியாவிலும் ஆகாயாவிலும் துரித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதாய் இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. You preached but you also lived. கண்டும் கேட்டும் என்று நீங்கள் அப்போஸ்தலர் 1:2 வாசிப்பீங்க. கண்டும் கேட்டும். அப்போஸ்தலர் 4:20 பார்த்தீங்கன்னா கண்டும் கேட்டும். அப்போஸ்தலர் 19:26 வாசிச்சீங்கன்னா கண்டும் கேட்டும். கண்டுனா யூ see, கேட்டுனா யூ listen. ஸோ அங்கே பாருங்க, எல்லா இடத்துலையுமே seeing and listening. அப்போ முதல்ல see and learn life. ஸோ early churchல discipleship was more relational. Guru Shishya type of relationship. It is not content based. It is connection based. It is relationship based. It is not theory. It is life. Amen. Right. இப்ப இந்த காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனத்தையும் வாசிக்கிறேன். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல, பவுல் சொல்றாரு, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்பதை நீங்கள் பார்த்தீர்கள், அறிந்தீர்கள். லைஃப். பிரியமானவர்களே, மிஷன் ஃபீல்டில் மிஷனரியாக போகிறவர்கள் லைஃப் இஸ் இம்பார்ட்டன்ட். இட் இஸ் நாட் த ப்ரீச்சிங் ஆஃப் த காஸ்பல் அலோன். It is the messenger, not just the message.
இந்த காரியம் முக்கியம் இந்த டிசைபிள்ஷிப்புக்கு. பவுலுடைய லைஃப் அவர் ஆரம்பித்த அநேக சபை விசுவாசிகளுக்கு, அவரோடு கூட இருந்த டிசைபிள்ஸுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. ஆமென். இங்கே பாருங்க, பவுல் அவருடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார், கவனிக்கிறீங்களா? கேன் வி லுக் அட் த மிஷன் ஸ்டேட்மெண்ட்? கொலோசையர் 1:28, கொலோசியன்ஸ் 1:28, பால்ஸ் மிஷன் ஸ்டேட்மெண்ட். அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? பாருங்க, எந்த மனுஷனையும், கொலோசியன்ஸ் 1:28, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு, டு பிரசன்ட் எவ்ரி மேன் பெர்ஃபெக்ட் இன் கிரைஸ்ட் ஜீசஸ், நாங்கள் அவரையே அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். Our goal, Paul's mission statement, is to present every man perfect in Christ Jesus. ஒரு மிஷனரி சொல்றாரு, அவர் நிறைய சபைகளை ஆரம்பித்தவர். மிஷனரிகள்லாம் கவனிக்கிறீங்களா? If you are watching missionaries, look at the greatest missionary in the New Testament, Paul, what he has to say. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவர்களாய் நிறுத்தும்படிக்கு நாங்கள் அவரையே அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். This should be your goal. Paul's prayers, இது Paul's mission statement. Paul's prayers என்ன ஜெபம் பண்றாரு? கொலோசையர் அதே சாப்டர்ல 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து, நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். The discipler must be praying for his disciples. The mentor must be praying for his mentees. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம், நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். இதை ஒரு சிலபஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து, ஃப்ரூட்ஃபுல்னஸ், தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து. பாருங்க, ஏற்கனவே ஒரு 5 காரியம் வந்துருச்சு. கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராக நடந்து கொள்ளவும். 6, சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும். 7, நீடிய சாந்தமும். 8, உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஸோ பால்ஸ் பிரேயர்ஸ், அவங்க பணக்காரனாகணும், வீடு வாங்கணும், கல்யாணம் பண்ணணும், பிள்ளை பிறக்கணும், கடன் நீங்கணும், அப்படி ஜெபம் பண்ணுற மாதிரியே எங்கேயுமே நான் பார்க்கல. Look at the prayer of Paul, look at the mission statement of Paul, look at the life of Paul. All these are important for disciple making. Amen. Hallelujah. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் இந்த டிசைபிள்ஷிப்புக்கு என்ன தேவைங்கிறதையும் சொல்கிறார். பார்த்தீங்களா? 5 விதமான ஊழியங்களை ஆண்டவர் சபைக்கு கொடுத்தாரு. இவங்கெல்லாம் இன்புட் கொடுக்கும் பொழுது கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு நீங்கள் வருவீங்க. நீங்கள் ஒருவருக்கொருவர் உறவில் நீங்கள் இருந்தீங்கன்னா சரீர வளர்ச்சி உண்டாகும். ஸோ பால் ஹேஸ் அ லாட் டு சே அபவுட் டிசைபிள்ஷிப். ஆமென். அது ரொம்ப முக்கியமான டேக் அவே இஸ் லைஃப். ஸோ மத்தேயு 5, 6, 7 ஜீசஸ் சிலபஸ், இயேசுவனுடைய டீச்சிங் ஆன் டிசைபிள்ஷிப்பு நெக்ஸ்ட் எபிசோடில். பேதுருவனுடைய சிலபஸு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம், அந்யோன்யம், அப்போஸ்தல உபதேசம், ஜெபம், வேத வாசிப்பு, உறுதியாக தரித்திருந்தார்கள், ஆக்ட்ஸ் 2:42. அப்புறம் 2 பீட்டர் சாப்டர் 1. ஆமென். ஸோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் டிசைபிள்ஷிப்புக்கான சிலபஸ். இதை கரெக்டாக நம்ம ப்ராக்டிக்கலாக ஹவு வி ஆர் கோயிங் டு டேக் திஸ் அண்ட் மேக் இட் அ ப்ரோக்ராம் இஃப் வி நீட் டு டூ அ ப்ரோக்ராம் ஃபார் டிசைபிள்ஷிப். மிஷன் ஃபீல்டில் இருக்கிறவர்கள் அல்லது சபை தலைவர்கள் அல்லது மிஷன் ஊழியத்தில் ஈடுபடுகிறவர்கள், தேர் மஸ்ட் பி டிசைபிள்ஷிப் ஃபோக்கஸ். முதல்ல இவாஞ்சலிசம், அப்புறம் டிசைபிள்ஷிப். அதற்கு அடுத்து நமக்கு சீஷர்களை திடப்படுத்துதல். தட் இஸ் another subject, but we will come to that next episode. We are going to look at the Jesus teaching on discipleship. Amen. I think our time has run out. ஜெபித்து முடிக்கலாமா? நல்ல தகப்பனே, எங்களோடு கூட நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். டிசைபிள்ஷிப்பை குறித்து நிறைய காரியங்களை நாங்கள்
பார்க்கிறோம். எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. மிஷனரிகள் இதை பார்க்கும் பொழுது பார்த்து செயல்பட கிருபை தருவீராக எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் தேறினவர்களாக இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, மிஷனரி ஊழியத்தை நாங்கள் கண்ணும் கருத்துமாக செய்ய எங்களுடைய கரங்களை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. அருட்பணி அறைகூவல் நிகழ்ச்சியை நாம் தொடர்ந்து பார்ப்போம். கிறிஸ்துவுக்குள் வளருவோம், கனி கொடுப்போம். ஆமென். 1999 ஜனவரி முதல் ஹார்வெஸ்ட் மிஷன் ஊழியங்கள் பீகாரில் துவங்கி கடந்த 23 ஆண்டுகளாக உள்ளூர் ஊழியர்களை பயிற்றுவிக்கும் பணியையும் ஊழியங்களையும் முறையாக செய்து வருகின்றது. பீகார் மாநிலத்தில் 80 விழுக்காட்டிற்கும் அதிகமான கிராமங்களில் இன்னும் இயேசுவின் நற்செய்தி எட்டவில்லை. இப்படிப்பட்ட கிராமங்களை மையமாக வைத்து வாழ்வில் நம்பிக்கையை கொண்டு வரக்கூடிய இயேசுவின் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. பெரும்பாலான கிராமங்களில் குடிநீர் வசதி சரிவர இல்லாததினால்தான் இயன்றவரை குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்படுகின்றது. ஒருபோதும் தாகம் எடுக்காத ஜீவ தண்ணீரை அருளுகின்ற இயேசுவும் அறிமுகப்படுத்தப்படுகின்றார். கல்வி மையம் இல்லாத 30 அல்லது 40 கிராம பகுதிகளை மையமாக வைத்து ஆங்கில மொழி வாயிலாக கல்வி கூடங்கள் ஏற்படுத்தப்பட்டு 4 பள்ளிகளில் சுமார் 1500 மாணாக்கர் பயின்று வருகின்றனர். 80% மக்கள் கிராமங்களில் தான் வாழ்கின்றனர். இவர்களுக்கு தேவையான அடிப்படை கல்வியும் இதர தொழில் பயிற்சிகளும் கொடுக்கப்பட்டு மேம்பாட்டு திட்டங்கள் செயல்முறையில் உள்ளன. கூடுமானவரை திருச்சபை இல்லாத 10 அல்லது 20 கிராமங்களுக்கு ஒரு திருச்சபை கட்டிடம் என்ற முயற்சி எடுத்து இயன்ற வரை அக்கிராம மக்களின் ஈடுபாட்டுடன் கட்டப்படுகின்றது. அவ்வப்போது ஊழியர்களின் செயல்பாட்டிற்கென உபகரணங்களும் வழங்கப்படுகின்றன. பீகார் மற்றும் ஒரிசா மாநிலங்களில் பணிபுரியும் 160க்கும் மேற்பட்ட ஹார்வெஸ்ட் அருட்பணியாளர்களுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் ஜெபியுங்கள். மிஷனரி ஊழிய ஜெப கையேட்டை பெற உங்களது தொலைபேசி எண்ணை எமது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.